வணக்கம் தமிழா. என்கிட்ட இருக்குது போக்கோ M7 Plus. இந்த ஃபோனில் 7000 mAh பேட்டரி வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ பேட்டரி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 12,999 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாய்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 13,999, 8GB 128 ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 14,999. ஏன்னா நீ 12,999 சொன்னால் இப்போ 13,999 ஸ்டார்ட் ஆகும் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ₹1,000 பேங்க் கார்டு ஆஃபர் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 12,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த போக்கோ M7 Plus எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேண்டாமா, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன, இந்த செக்மெண்ட்டில் இல்லாட்டி வேறு என்ன வாங்கலாம், அதை பற்றி நான் வந்து இந்த பதிவு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து விடுவேன், முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த போக்கோ M7 Plus வருது. பின்பக்கம் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரு எல்லோ கலர் ஸ்லீவ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் வந்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து போக்கோ M7 Plus ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்குது இந்த அக்வா ப்ளூங்கிற கலர். இது வந்து கார்பன் பிளாக் மற்றும் குரோம் சில்வர்னு வேறு ரெண்டு கலர்லேயும் வருது. இந்த குரோம் சில்வர் கலர் வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஒயிட்டில் இந்த மாதிரி கலர் சைடில் வந்து நல்லாயிருக்கு. பட் உங்களுக்கு இந்த மூணில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாக்ஸுக்குள்ளே 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. USB Type-C கேபிள் இருக்குது. இதான் வந்து போக்கோ M7 Plus 7000 mAh பேட்டரி. ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். பட் வெயிட் பேலன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியில் வரக்கூடிய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டி, வெயிட் வந்து கம்மி பண்ண முடியுது. ஸோ இது வந்து 217 grams வெயிட் மற்றும் 8.4 mm திக்னஸ் தான் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், 200 grams மேலே தான் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் 7000 mAh பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வெயிட்டில் இது வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆகும். பட் ஸோ இதான் வந்து இந்த ஃபோனோட வெயிட் அண்ட் தின்னஸ். பிளாஸ்டிக் பேக் தான். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் மாதிரியான ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பின்பக்கம் பார்க்குறதுக்கு. இந்த எட்ஜஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன். சைட்ஸ் வந்து கவுடாக இருக்குது, எட்ஜஸும் கவுடாக இருக்குது. ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து கவுடாக இருக்குது. ஸோ இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தராங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், ஆடியோ ஜாக் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 5G சிம் போடலாம். எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ 2 சிம் போடலாம். இல்லாட்டி ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்குது. ப்ளோட்வேர் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு இதில் 25.6 GB வந்து சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் 128 GB 102.4 GB வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. மீ டயலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டூவல் ஆப் சப்போர்ட் இருக்குது. ஆப் லாக் சப்போர்ட்டும் உண்டு. ஸோ டிஸ்பிளே பிக் டிஸ்பிளே 6.9 inch டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே. இது 144 Hz refresh rate இது வருது. 700 nits பிரைட்னஸில் இது வருது. HBM வந்து 850 nits வரைக்கும் போகுது. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து தராங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்மெண்ட்டில் சில ஃபோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோடையும் வருது. பட் இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. பட் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. IPS LCD டிஸ்பிளேல ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு, மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 144 Hz refresh இருக்குது. ஸோ ஸ்மூத்தாகவே வந்து ஸ்க்ராலிங்லாம் வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பவர் பண்ணுறது ஸ்னாப்ட்ராகன் 6X Gen 3 6nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட சிப்செட். இது UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 7300 சிப்செட்டில் சில ஃபோன்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு லேக் எதுவும் எனக்கு வந்து இதில் வந்து தென்படல. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், பட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்னு சொல்ல முடியாது.
கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஸோ கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட், நைட், டைம் லேப்ஸ் ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸ்லோமோ ஆப்ஷன் தெரியல. டாக்குமெண்ட் மோடும் வந்து உங்களுக்கு இதில் இல்லை. வீடியோ வந்து 4K கிடையாது, 1080p மேக்ஸிமம் எடுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஃபோட்டோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான நல்ல ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வந்து டே லைட்டில் டீசெண்டாக நல்லாவே இருக்குது. பட் சில குறைகளும் இந்த கேமராவில் இருக்குது. கேமரா ஆப்பில் வந்து சில லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் தந்திருக்காங்க. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, 4K வீடியோ ஆப்ஷனும் இல்லை. பெங்களூரில் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட இந்த ராமேஸ்வரம் கேஃபே வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது வீடியோ. பட் யா இந்த ஸோ பெங்களூர் இந்திரா நகர் 100 feet ரோட் வித் ஹமாரா தோஸ்த் சஞ்சு பாய். ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இங்கே தான் வந்து இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் எடுத்தோம். அதனால் அப்படியே ஒரு வாக் அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸ், சாய், காஃபி எல்லாமே நடந்துருக்கு. பேட்ரி தான் இதுக்கான ஸ்டார் அட்ராக்ஷன். 7000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ ஒரு 1.4 hours இந்த 33 watts சார்ஜர் மூலமாக நீங்கள் வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன்லேருந்து ஒயர் போட்டு மற்ற ஃபோனை டைப் சி டு டைப் சி வச்சு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு இயர்ஃபோன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு வந்து மேக்ஸிமம் 18 watts ரிவர்ஸ் சார்ஜிங் கிடைக்குது. நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ 2 days வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோனில் பேட்ரி தான் பெஸ்ட்டாக வேணும், பேக்கப் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பேட்ரி பீஸ்ட்னு சொல்லலாம் இந்த ஃபோனை. ஸோ நல்ல பேட்ரி பேக்கப் இந்த ஃபோனில் கிடைக்குது. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 15 இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 2+4 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்க. ஸோ 2 மேஜர் அப்டேட், அப்புறம் 4 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மற்றபடி ஹைப்பர் ஓவர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது Android 15 பேஸ் பண்ணி. ஸோ இதான் வந்து Poco M7 Plus 12,999 இதோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஃபோன்னு சொல்ல முடியாது, பட் பெஸ்ட் பேட்ரி ஃபோன்னு வந்து சொல்லலாம். 7000 mAh பேட்டரி, செம பேக்கப் கிடைக்குது. பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக்கிலும் இது ஃபோன் வருது. வெயிட் பேலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து விவோ T4X இருக்குது, ஐக்யூவோட Z10X இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து 7300 டிமென்சிட்டி தராங்க. கேமராவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற பிராண்ட்ஸ்லாம் விடுங்க, போக்கோலேயே வந்து பார்த்தீங்கன்னா Poco M7 Pro இருக்குது. பேட்ரி வந்து 5110 mAh பேட்டரி தான்.
பட் 45 வாட்ஸ் சார்ஜர் கிடைக்குது. முக்கியமாக AMOLED டிஸ்பிளே இருக்குது, கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது, பீக் பிரைட்னஸ் வந்து 2100 nits வரைக்கும் போகுது, HDR10+ சப்போர்ட் அந்த ஃபோனில் இருக்குது. பட் பேட்டரி தான் எனக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா, ஸோ 7000 mAh பேட்டரியில் இந்த Poco M7 Plus வருது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்குது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரஷ்மாதன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.